தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைன் பை லைனா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, அந்த விதத்துல பிசிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஏற்கனவே பார்ட்க்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 4ல இருந்து பார்க்க போறோம். மேபி இன்னும் ஒரு பார்ட்டோட இந்த சாப்டரே முடியும். அதுக்கு முன்னாடி யாராவது லைவ்ல இருந்தீங்கன்னா ஸ்கிரீன் விசிபிளா இல்லையான்னு சொல்லுங்க. ஓகே, fine. So please get into that. பவர் ஆஃப் எ லென்ஸ். ஸோ லென்ஸுடைய பவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். பவர் ஆஃப் எ லென்ஸ் இஸ் எ மெஷர் ஆஃப் த கன்வர்ஜன்ஸ் ஆர் டைவர்ஜன்ஸ் விச் எ லென்ஸ் இன்ட்ரடியூசஸ் இன் த லைட் ஃபாலிங் ஆன் இட். ஸோ ஒரு லைட் அந்த ஸ்க்ரீன் மேலே ஃபால் ஆகும்போது அது கன்வெர்ஜ் பண்ணுமா டைவர்ஜ் பண்ணுமா அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒன்று தான் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளியர்லி எ லென்ஸ் ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த் bends the incident light more. ஸோ ஒரு லென்ஸுக்கு இன்கேஸ் ஃபோக்கல் லென்த் ரொம்ப ஷார்ட்டராக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த எஃப் இருக்கு இல்லையா, இந்த ஃபோக்கல் பாயிண்ட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா, அதாவது கிட்டக்க இருந்துச்சுன்னா, அப்போ அது ரொம்ப அதிகமாக லைட் என்ன பண்ணுன்னா பெண்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. bends the incident light more while converging it in case of convex lens. in case அதுவே கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்துச்சுன்னா கன்வெர்ஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. and diverging it in case of concave lens. ஓகே, ஸோ கன்வெர்ஜிங் எப்போ பண்ணும், எல்லாத்தையும் ஒன்னா குவியமா ஒன்னா சேர்க்கிறது, அது எப்போனா கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? இன்னொன்று டைவர்ஜிங் இட் இன் கேஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸா இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணும்னா எல்லா பக்கமும் சிதற பரப்பி விடும். ஃபைன், டைவர்ஜ் பண்ணும். த பவர் பி ஆஃப் த லென்ஸ் ஆஃப் எ லென்ஸ் இஸ் டிஃபைன்ட் as the tangent of the angle by which it converges or diverges a beam of light parallel to the principal axis falling at யூனிட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர். ஸோ ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ்க்கு, ஒரு குறிப்பிட்ட யூனிட் டிஸ்டன்ஸ்ல, ஓகேங்களா, பேரலல் இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ், இதுதான் பிரின்சிபல் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா வரக்கூடிய லைட் எவ்வளோ தூரம் கன்வெர்ஜ் ஆகுது அல்லது எவ்வளோ தூரம் டைவர்ஜ் ஆகுது. த பவர் பி ஆஃப் எ லென்ஸ். ஸோ லென்ஸுடைய பவர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃபைன்ட் as the tangent of the angle. tangent angle அப்படின்னு சொல்றாங்க. tangent of the angle by which it converges or diverges a beam of light. ஸோ அது எவ்வளோ தூரம் லைட்டை கன்வெர்ஜ் பண்ணுது அல்லது டைவர்ஜ் பண்ணுது, எதை அப்படின்னா பீம் ஆஃப் லைட் பேரலல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸ். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கக்கூடிய பீம் ஆஃப் லைட் அதெல்லாத்தையும், சரியா, ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ்ல, ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ்ல பேரலா இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கக்கூடிய லைட்ஸை எவ்வளவு தூரம் கன்வெர்ட் பண்ணுது அல்லது டைவர்ட் பண்ணுது அப்படின்றத tan ஆங்கிள் மூலமா மெஷர் பண்ணா அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பவர் ஆஃப் எ லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. tan delta is equal to h by f if h is equal to 1. tan delta is equal to 1 by f and delta is equal to 1 by f for small values of delta. So tan theta is equal to theta ன்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப tan 0 0. ஃபைன், அந்த மாதிரி ஃபார் ஸ்மால் வேல்யூ ஆஃப் டெல்டா, டெல்டாவோட வேல்யூ ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம என்ன சொல்லிக்கலாம், tan delta அப்படின்றத டெல்டானே சொல்லிக்கலாம். P is equal to 1 by f. So tan delta அப்படின்றத நம்ம பவர்னு சொன்னோம், Pன்னு சொன்னோம், அதனால P is equal to 1 by f அப்படின்னு சொல்லலாம். Fine. The SI unit for power of a lens is diopter. SI unit of power of a lens. ஒரு லென்ஸுடைய பவரை நம்ம எந்த மெஷர்மெண்ட்ல, ஐ மீன் எந்த யூனிட்ல மெஷர் பண்றோம் அப்படின்னா டயாப்டர் அப்படின்ற யூனிட்ல. அந்த symbol was capital D. 1 diopter is equal to 1 meter inverse. The power of a lens of a focal length of 1 meter is 1 diopter. So suppose ஒரு லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது
அதனுடைய வேல்யூ என்ன, பவர் ஆஃப் லென்ஸ் என்ன அப்படின்னா 1 டயாப்டருக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. பவர் ஆஃப் ஏ லென்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஃபார் ஏ கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ ஒரு கன்வர்ஜிங் லென்ஸா இருந்துச்சுன்னா, பேரலா வரக்கூடிய லைட் எல்லாத்தையும் ஒன்னா ஒரே பாயிண்ட்ல குவிச்சிச்சுன்னா, அப்போ அந்த கன்வர்ஜிங் லென்ஸுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா பாசிட்டிவ்ல பவர் சொல்றோம். நெகட்டிவ் ஃபார் ஏ டைவர்ஜிங் லென்ஸ். சப்போஸ் அந்த லென்ஸ் டைவர்ஜ் பண்ணுச்சுன்னா லைட் எல்லாம், அப்போ நம்ம நெகட்டிவ்ல சொல்லணும்னு சொல்றாங்க. Thus, when an optician prescribes a corrective lens of power plus 2.5D. ஸோ ஒரு கண்ணாடி செக் பண்றவரு, ஐ மீன் கண்ணு செக் பண்றவரு கண்ணாடியில உங்களுக்கு அந்த பேப்பர்ல பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பாரு இல்லையா, லெஃப்ட் ஹைல எவ்வளோ, ரைட் ஹைல எவ்வளோன்னு சொல்லிட்டு -2 -1.5 இந்த மாதிரி பிளஸ்ல ஏதோ ஒன்று எழுதுறாரு. ஸோ +2.5D அப்படின்னு அவர் எழுதி கொடுத்திருந்தாருன்னா, லென்ஸ் ஆஃப் பவர் கரெக்டிவ் லென்ஸ் இவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்தாருன்னா, the required lens is a convex lens. அது பிளஸ்ல இருக்குன்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன மாதிரியான லென்ஸ் தேவை அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தேவை. அதனுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளவு இருக்குன்னா +40 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். a lens of power of -4.0 diopter means a concave lens of a focal length -25 centimeter. Fine. ஸோ கான்கேவ் லென்ஸா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்னதுன்னா மைனஸ்ல இருக்கும் லென்ஸுடைய பவர், கான்வெக்ஸ் லென்ஸா இருந்துச்சுன்னா பிளஸ்ல இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. காம்பினேஷன் ஆஃப் தின் லென்சஸ் இன் கான்டாக்ட். ஸோ ரெண்டு லென்ஸ் ரொம்ப தின்னா இருக்கக்கூடிய ரெண்டு லென்ஸ் கான்டாக்ட்ல இருந்துச்சுன்னா அதை கம்பைன் பண்ணி அது மூலியமா நம்ம எப்படிலாம் இமேஜ் எல்லாம் வர வைக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபைன். Consider two lenses A and B of focal length f1 and f2 placed in contact with each other. Okay, ரெண்டு லென்ஸ் என்ன பண்றோம் அப்படின்னா f1 f2 அப்படின்ற focal length distanceல AB அப்படின்னு ரெண்டு லென்ஸ் எடுத்துக்கிட்டு வைக்கிறோம் contact with each other, ஒன்னோட ஒன்று தொடர்புடைய மாதிரி. Okay, let the object be placed at a point O beyond the focus of the first lens A. So first lens A இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி ஓன்ற பாயிண்ட்ல நான் ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறேன். focus beyond the focus of the first lens A. Okay, focus ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருக்குன்னா அதுக்கும் பின்னாடி தான் இது இருக்கு. Okay, the first lens produces an image at I1. So first lens என்ன பண்ணுது அப்படின்னா I1 அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. Since image I1 is real, it serves as a virtual object for the second lens. So second lensக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு virtual objectா இருக்கும், கிரியேட் ஆகும்னு சொல்றாங்க. It serves as a virtual object for the second lens B, producing the final image at I. So I என்ற இடத்துல அது என்ன பண்ணுதுன்னா ஃபைனலா ஒரு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. It must however be borne in mind that formation of image by the first lens is presumed only to facilitate determination of the position of the final image. So just இந்த I1 உருவானதை வச்சு ஐன்றது எந்த இடத்துல உருவாகும், வெர்ச்சுவல் இமேஜ் உருவாகிறத வச்சு ரியல் இமேஜ் எந்த இடத்துல உருவாகுன்றதை என்னால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தான் அது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. In fact, the direction of the rays emerging from the first lens gets modified in accordance with the angle at which they strike the second lens. So first lensல பட்டு அதுக்கப்புறம் ஆங்கிள் டீவியேட் ஆகும் இல்லையா, டீவியேட் ஆகி வரக்கூடிய லைட்டு செகண்ட் லென்ஸ்ல படும்போது மறுபடியும் அது என்ன ஆகும், கண்டிப்பா டீவியேட் ஆகும். சரி, அதனாலதான் இந்த மாதிரி எனக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்றாங்க. டைரக்ஷன் ஆஃப் ரேஸ் எமர்ஜிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லென்ஸ், ஃபர்ஸ்ட் லென்ஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய லைட்டுடைய டைரக்ஷன், ரே உடைய டைரக்ஷன் gets modified in accordance with the angle at which they strike the second lensல அது எந்த ஒரு ஆங்கிள்ல வந்து போகுதோ அதை பொறுத்து அது என்ன ஆகும்னா மறுபடியும் மாடிஃபை ஆகும்னு சொல்றாங்க. Since the lenses are thin, we assume the optical centers of the lenses to be coincident. ஓகே, ரெண்டுத்துடைய சென்டர் பாயிண்ட்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா லென்ஸ் ரொம்ப தின்னா இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டா அப்போ ரெண்டுத்துக்குமே சென்டர் பாயிண்ட் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லலாம், ஆப்டிக்கல் சென்டர். Let this central point be denoted by P. So இந்த central point தான் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, P ன்னு எடுத்திருக்காங்க. For the image formed by the first lens A, we get first A என்ற லென்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய A1 என்ற இமேஜ்க்கு நான் என்ன எழுதுவேன், 1/V1 is equal 1/V1 minus 1/U is equal to 1/F1. Okay. For the image formed by the second lens B, we get 1/V minus 1/V1 is equal to 1/F2. Adding equation 9.27 and 9.28 we get.
ஆக்சுவலா இது V, இது U. ஓகே. So 1 by V minus 1 by U is equal to 1 by F1 plus 1 by F2. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கும். ஓகே தானே? If the two lens system is regarded as equivalent to a single lens of focal length F. ஸோ எஃப்ன்ற ஃபோக்கல் லென்த் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் லென்ஸ் இருக்கு. அந்த சிங்கிள் லென்ஸ்க்கு இந்த ரெண்டு லென்ஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலண்டா இருக்கு, கிட்டத்தட்ட சமமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ we have 1 by V minus 1 by U is equal to 1 by Fன்ற ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க 1 by F1 plus 1 by F2ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? பட் ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே சிங்கிள் லென்ஸுடைய ஃபோக்கல் லென்த்துக்கு ஈக்குவலாகவே இருக்கு. அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி எழுதுறோம். 1 by V minus 1 by U is equal to 1 by F. So that we get 1 by F is equal to 1 by F1 plus 1 by F2. So இந்த 1 by F1 plus 1 by F2க்கு பதிலாக தான் 1 by F எழுதியிருக்கோம். அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். The derivation is valid for any number of thin lenses in contact. ஸோ இந்த டெரிவேஷன்ஸ் எப்பெல்லாம் நம்ம தின் லென்சஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய சென்டர் ஆஃப் ஐ மீன் லென்ஸு ஓகே சென்டர் ஆஃப் லென்ஸ் ஒரே பாயிண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ற அளவுக்கு ரொம்ப தின்னா இருக்குன்னா கண்டிப்பா அது எல்லாத்துக்குமே இந்த டெரிவேஷன் நம்மளுக்கு வேலிடா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. If several thin lenses of focal length f1, f2, f3 are in contact, the effective focal length of their combination is given by 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2 plus 1 by f3 and so on. In terms of power, suppose powerல சொல்லணும்னா 1 by f அதாவது p is equal to 1 by f. இதான நம்ம ஃபார்முலா படிச்சோம். அப்ப இங்க 1 by f ன்னு இருக்கு. அப்ப நம்ம இத என்னன்னு சொல்லிக்கலாம்? p ன்னு சொல்லிக்கலாமா? So p is equal to p1 plus p2 plus p3 and so on அப்படின்னு சொல்றாங்க. So பவர்ன்றது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க? ஃபோக்கலுடைய இன்வெர்ஸ்க்கு. ஓகே. Where p is the net power of the lens combination. So இங்க நிறைய லென்ஸ் ரொம்ப தின்னான நிறைய லென்ஸ் L1, L2, L3 இந்த மாதிரி நிறைய லென்ஸ் எடுத்துட்டாங்க. அதனுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ஸ் தான் 1 by f is equal to net focal point 1 by f1 1 by f2 ன்னு சொன்னோம். அப்ப அதே மாதிரி பவரும் என்ன சொல்றாங்கன்னா நெட் பவர் அப்படின்றத p ன்னு எடுத்துக்கிறாங்க. அது p1 plus p2 plus p3க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. Note that the sum in equation 9.32 is an algebraic sum of individual powers. ஸோ இங்க இருக்கக்கூடிய சம் என்ன சம் அப்படின்னா அல்ஜிபிரிக் சம். மேத்தமெட்டிக்கலா நம்ம ஒரு வேல்யூஸை ஆட் பண்ணா எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதை பண்ணணும். ஸோ சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆன் த ரைட் சைட் மே பி பாசிட்டிவ் ஃபார் கான்வெக்ஸ் லென்சஸ். கான்வெக்ஸ் லென்ஸா இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல இருக்கிறதுக்கு சிலதுக்கு பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் சம் நெகட்டிவ் ஃபார் கான்கேவ் லென்சஸ். சிலது பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸா இருக்கும், அப்போ அதுக்கு நெகட்டிவா இருக்கும். Combination of lenses helps to obtain diverging or converging lenses of desired magnification. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு இவ்வளோ தூரம் பெருசாகணும், இவ்வளோ தூரம் சின்னதாகணும். தூரக்க இருக்கிறது இந்த மாதிரி பெருசா காமிக்கும். ஐ மீன் ஆமா, தூரக்க இருக்கிறது சின்னதா இருக்கும், அதை நம்மளுக்கு பெருசா காட்டணும். அதே மாதிரி கிட்டக்க இருக்கிறது பெருசா இருக்கும், அதை நம்மளுக்கு சின்னதா காமிக்கணும். இந்த மாதிரி டிசைர்டு மேக்னிஃபிகேஷனை உருவாக்குறதுக்கு எனக்கு இது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. இட் ஆல்சோ என்ஹான்சஸ் ஷார்ப்னஸ் ஆஃப் த இமேஜ். ஸோ அதே மாதிரி இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு இமேஜுடைய ஷார்ப்னஸை அதிகமாக்கவோ கம்மியாக்கவோ முடியும். Since the image formed by the first lens becomes the object for the second. So first lensல இருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய virtual image அது எனக்கு என்ன இருக்குன்னா செகண்ட் லென்ஸுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. Equation 9.25 implies that the total magnification m of the combination is product of magnification of individual lenses. ஸோ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் எனக்கு வேணும்னா, டோட்டல் பவர் வேணும்னா p1 plus p2 plus p3ன்னு சொன்னாங்க. டோட்டல் ஃபோக்கஸ் பாயிண்ட் வேணும், ஃபோக்கல் வேணும்னா 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2 plus 1 by f3 and so on அப்படின்னு சொன்னாங்க. இப்போ டோட்டல் மேக்னிஃபிகேஷன் வேணும்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் லென்சஸ். ஒரு லென்சஸுடைய மேக்னிஃபிகேஷன் வேல்யூ நீங்க என்ன பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு டோட்டல் மேக்னிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? Fine. M is equal to M1 into M2 into M3. Such a system of combination of lenses is commonly used in designing lenses for cameras, microscopes, telescopes and other optical instruments. So இந்த மாதிரி combination of lenses உடைய combination convex concave ரெண்டு லென்சஸையும் கம்பைன் பண்ணி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லென்ஸ் கேமராஸ் உடைய லென்சஸ்க்கு, மைக்ரோஸ்கோப்ஸ்க்கு, டெலஸ்கோப்ஸ்க்கு, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஃபைன்.
ரிஃப்ராக்ஷன் த்ரூ எ பிரிசம். ஸோ ஒரு பிரிசம் வழியா லைட் எப்படி ரிஃப்ராக்ட் ஆகி போகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Figure 9.21 shows the passage of light through a triangular prism ABC. ஸோ ஏபிசி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்குலர் பிரிசம்ல வழியா ஒரு லைட் டிராவல் ஆகுது. லைட் பாசஸ் த்ரூ இட். ஓகே, த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இந்த இடம், இந்த பிரிசம் உடைய இது என்னது அப்படின்னா நார்மல். இந்த நார்மலுக்கு இன்சிடென்ட் லைட் எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா ஐன்ற ஆங்கிள், அதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் சொல்றோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அட் த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஏபி, இதுல ரிஃப்ராக்ட் ஆகி உள்ளார போகுதுல, அது R1. பாருங்க, R1ன்றது ஃபர்ஸ்ட் ரிஃப்ராக்ஷன். ஓகே, R1 while the angle of incidence from glass to air, கிளாஸ்ல இருந்து ஏருக்கு வரும்போது at the second phase AC is R2. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிஃப்ராக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா R2 ன்னு சொல்றாங்க. அந்த angle of refraction or emergence E. ஸோ வெளியில பிரிசம் விட்டு டென்சர் மீடியத்துல இருந்து மறுபடியும் ரேரர் மீடியத்துக்கு வரும்போது, ஏர் மீடியத்துக்கு வரும்போது, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இதனுடைய எமர்ஜென்ஸ் ஆங்கிள E அப்படின்னு சொல்றாங்க. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ், அதனால E அப்படின்னு சொல்றாங்க. The angle between the emergent ray RS and the direction of the incident ray PQ. So P ல இருந்து Q வரைக்கும் இருக்கிறது இன்சிடென்ட் ரே, R ல இருந்து S வரைக்கும் இருக்கிறது எமர்ஜென்ட் ரே. எமர்ஜென்ட் ரேவுக்கும் இன்சிடென்ட் ரேவுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டெல்டா. இப்போ இந்த இன்சிடென்ட் லைட்டுக்கும் இங்க எமர்ஜ் ஆகக்கூடிய லைட்டுக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெல்டான்னு சொல்றோம். ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்றோம். ஃபைன். ஸோ கிராஃப்ல அது வரலனாலும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணி அழகா வரைஞ்சிருக்காங்க. பாருங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணிட்டே போறாங்க. அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சியும் எக்ஸ்ட்ராப்லேட் பண்ணிட்டே போனா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்ல என்ன கிடைச்சிடும், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் கிடைச்சிடும். ஓகே, இந்த குவாட்ரிலேட்ரல் AQNR, ஓகே, two of the angles at the vertices Q and R are right angles. So Q ல இருக்கக்கூடிய ஆங்கிள், R ல இருக்கக்கூடிய ஆங்கிள் ரெண்டுமே என்னது, இதனுடைய வெர்டிசஸ்ல இருந்து பார்த்தா நார்மல் லைன் வருதா, அது எனக்கு ரைட் ஆங்கிளா இருக்கும் இல்லையா, 90 degree. Therefore the sum of the other angles of the quadrilateral is 180 degree. இது ஒரு 90, இது ஒரு 90 சொல்லியாச்சு. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிற ரெண்டு ஆங்கிள் கண்டிப்பா என்னவா தான் இருக்கணும், 90 90 180 தான் இருக்கணும் இல்லையா, அப்பதானே 360 வரும். ஸோ ஆங்கிள் A plus QNR, angle QNR is equal to 180. From the triangle QNR, R1 plus R2 plus angle QNR is equal to 180. Okay, R1 R2 QNR இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் QNR அப்படின்ற ட்ரையாங்கிள்ல எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், QNR அப்படின்ற ட்ரையாங்கிள் இருந்து 180 டிகிரி கிடைச்சிருக்கும். ட்ரையாங்கிள்னாலே மூணு ஆங்கிளையும் கூட்டினா 180 வரணும். ஓகே, கம்பேரிங் these two equations we get. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இங்க பாருங்க QNR அப்படின்றது ஆங்கிள் A கூட QNR கூட்டினா 180, இங்க R1 plus R2 உடைய வேல்யூ கூட QNR கூட்டினா 180 சொன்னாங்க. அப்ப இது ரெண்டும் சேம்னா இது ரெண்டும் சேம் தானே. ஆங்கிள் A எதுக்கு ஈக்குவல், R1 plus R2 க்கு ஈக்குவல். கம்பேரிங் these two equations, R1 plus R2 is equal to A. இது எப்படி வந்துச்சுன்னு புரியுதா? ஓகே, the total deviation delta is the sum of the deviation at the two phases. ரெண்டு ஃபேஸஸ்லயுமே எவ்வளவு தூரம் டிவியேட் ஆனதோ அதனுடைய சம் வேல்யூ தான் நம்ம டோட்டல் டிவியேஷன் சொல்ல முடியும். அப்ப I minus R1 plus E minus R2, இன்சிடென்ட் ஆங்கிள் இருந்து R1 ஆங்கிள் மைனஸ் பண்றாங்க. அதே மாதிரி எமர்ஜென்ட் ஆங்கிள் இருந்து R2 ஆங்கிள், ரிஃப்ராக்டட் ஆங்கிள் மைனஸ் பண்றாங்க. இதுதான் டெல்டாவுடைய வேல்யூன்னு சொல்றாங்க, டோட்டல் டிவியேஷன். தட் இஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு I plus E minus E. ஏன்னா இந்த R1 plus R2 இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவல், ஏவுக்கு ஈக்குவல் இல்லையா, இப்பதான் பார்த்தோம் 9.34ல. ஸோ அதை தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. I1 plus E, சாரி I plus E minus E. Fine. Thus the angle of deviation depends on the angle of incidence. அப்போ angle of deviation delta அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா ஐயை பொறுத்து, angle of incidence பொறுத்து இருக்கு. A plot between the angle of deviation and the angle of incidence is shown in figure 9.22. So அது கீழே கொடுத்துருக்காங்க அந்த டயக்ராம். இங்க பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கும் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷனுக்கும் நடுவில் என்ன பண்ணிருக்காங்க, கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. எனக்கு ஒரு பாராபோலா கிடைக்குது இல்லையா. Fine. You can see that in general any given values of delta, angle of deviation,
except for I is equal to E. So I is equal to E அப்படின்ற வேல்யூவை தவிர வேற எந்த வேல்யூ வேணா என்ன பண்ணலாம் கொடுக்கலாம்னு சொல்றாங்க. Corresponds to two values I and hence of E. Okay. You can see that in general any given values of delta is nothing but angle of deviation except for I is equal to E. I is equal to E என்ற வேல்யூவை தவிர வேற எந்த வேல்யூ வேணா நம்ம டெல்டாவுக்கு கொடுக்கலாம். Fine. Corresponds to two values I and E. This in fact is expected from the symmetry of I and E in equation 9.35. So equation 9.35ல இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஐக்கும் இன்சிடென்ட் ஆங்கிளுக்கும் எமர்ஜென்ட் ஆங்கிளுக்கும் நடுவுல ஒரு சிமிட்ரி இருந்துச்சு. அதை வச்சு நம்ம இதை சொல்லலாம்னு சொல்றாங்க. That is for delta remains the same. Angle of deviation remains same. Angle of deviation மாறாம அப்படியே இருக்கும். எப்போனா if I and E are interchanged. ஐயும் ஈயும் interchange ஆச்சுனா அப்படின்னு சொல்றாங்க. Physically, this is related to the fact that the path of a ray is figure 9.21 can be traced back. So அந்த ரே எப்படி போச்சு அப்படின்றத நம்மளால ட்ரேஸ் பண்ணி பார்க்க முடியும்னு சொல்றாங்க. Resulting in the same angle of deviation at the minimum deviation dm, the refracted ray inside the prism becomes parallel to its base. So deviation ரொம்ப கம்மியா இருக்கும்போது refracted ray inside the prism குள்ளார refract ஆகும் இல்லையா ரே becomes parallel to its base. அதனுடைய பேஸ் எப்படி இருக்கோ அதுக்கு parallel-ஆ இது இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிதான் உங்களுக்கு டயகிராமே ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருப்பாங்க. ரிஃப்ராக்டட் ரே உடைய பாருங்க இந்த R1 R2 ன்னு கொடுத்திருக்காங்கல ஆங்கிள், இதுதான் என்னதுன்னா ரிஃப்ராக்டட் ரே. இந்த ரிஃப்ராக்டட் ரே எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த BC-க்கு parallel-ஆ இருக்கு. அப்ப பேஸுக்கு parallel-ஆ இருக்குன்றதுதான் சொல்றாங்க. Okay. We have delta is equal to angle of deviation is equal to dm diopter இல்லையா minimum value minimum deviation அப்ப dm ன்னு கொடுக்குறாங்க. I is equal to E which implies R1 is equal to R2. I உடைய வேல்யூ E க்கு ஈக்குவல் அப்படின்னா R1 உடைய வேல்யூ R2 க்கு ஈக்குவல். அதாவது angle of incidence-உம் angle of emergence-உம் ஈக்குவல்னா அப்ப refracted angle ரெண்டுமே எப்படி இருக்கும் R1 R2 ஈக்குவலா இருக்கும். Equation 9.34 gives 2R is equal to A or R is equal to A by 2. Okay. Just a minute. Okay. In the same way, equation 9.35 gives dm is equal to 2I minus A or I is equal to A plus dm by 2. The refractive index of the prism is n21 is equal to n2 by n1. So இது நம்மளுக்கு refractive index formula தெரியும். Sin of A plus dm by 2 by sin of A by 2. Okay, n2 உடைய value, n1 உடைய value நம்ம இங்க substitute பண்ணிருப்போம். The angle A and dm can be measured experimentally. Equation ஸோ இதை தியரட்டிக்கலாக நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்பெரிமெண்டலாக மெஷர் பண்ணால் மட்டும்தான் A உடைய ஆங்கிள் எவ்வளோ DM உடைய ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்ல முடியும். Equation 9.38 thus provided a method of determining refractive index of the material of the prism. ஸோ ஒரு prism உடைய refractive index எவ்வளோ அப்படின்றத என்னால் இந்த ஈக்குவேஷன் மூலமாக என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். For a small angle prism, that is a thin prism, DM is very small, also very small. ஸோ ஒரு தின் ப்ரிசமா இருந்துச்சுன்னா அதோட டிஎம் வேல்யூ எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் வி கெட் n21 is equal to sin of A plus D by 2 by sin of A by 2 which is equal to A plus dm by 2 by A by 2 5 approximately இதுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். And dm is equal to n21 minus 1 into A. It implies that thin prisms do not deviate light much. இதுல இருந்து ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன வராங்க அப்படின்னா, பிரிசம்ஸ் ரொம்ப தின்னா இருந்துச்சுன்னா அது லைட் அந்த அளவுக்கு என்ன பண்ணுதுன்னா டீவியேட் பண்ணாது. பிரிசம்ஸ் எந்த அளவு பெருசா இருக்கோ, திக்கா இருக்கோ, லார்ஜ் சைஸ்ல இருக்கோ, அப்பதான் அது லைட்டை அதிகமா டீவியேட் பண்ணுறத தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே, தென் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். I have a cold. Sorry.
A number of optical devices and instruments have been designed utilizing reflecting and refracting properties of mirrors, lenses, and prisms. ஸோ ஆப்டிக்கல் டிவைசஸ் மோஸ்ட்லி எப்படி தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டிவைஸ்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இதனுடைய அப்ளிகேஷன்ஸாக தான் இருக்கும். மிரர்ஸ் அல்லது லென்சஸ் ஆர் ப்ரிசம்ஸ். இதனுடைய அப்ளிகேஷனில் இதனுடைய ரிஃப்ளெக்டிங் அண்ட் ரிஃப்ராக்டிங் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நம்ம நிறைய ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டிசைன் பண்ணுறோம். பெரிஸ்கோப், kaleidoscope, binoculars, telescope, microscopes are some examples of optical devices and instruments that are in common use. So kaleidoscope நீங்க பார்த்திருப்பீங்க, ட்ரையாங்கிள் ஷேப்ல கண்ணாடிகளை பார் வச்சுட்டு உள்ளார வலையெல்லாம் உடச்சி போட்டு இல்லை ஏதாவது ஒன்று சின்ன சின்ன மணிகள் பீட்ஸ்லாம் கலர் கலர் பீட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் உருவாக்கலாம். ஃபைன். பைனாகுலர்ஸ் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா தெரியல. Our eye is, of course, one of the most important optical device that nature has endowed us with. ஸோ நேச்சரே இயற்கையை நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கணும், நேச்சுரலாக ஒரு ஆப்டிக்கல் டிவைஸை கொடுத்துருக்கு நம்ம கண்ணு. வி ஹேவ் ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் த ஹியூமன் ஐ இன் கிளாஸ் 10. ஸோ கிளாஸ் 10லேயே நீங்கள் ஹியூமன் ஐயை பற்றி படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, படித்தவங்களுக்கு தெரியும். வி நவ் கோ ஆன் டு டிஸ்கிரைப் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் த மைக்ரோஸ்கோப் அண்ட் த டெலஸ்கோப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மைக்ரோஸ்கோப்ல எப்படி ஒர்க் ஆகுது, மைக்ரோஸ்கோப் எப்படி சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையும் பெருசா காமிக்குது, இது எந்த பிரின்சிபல்ல ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி டெலஸ்கோப் எப்படி ஆக்ட் ஆகுது, தூரக்க இருக்கிறத நம்மளுக்கு கிட்டக்கே காமிக்குது. இதெல்லாம் தான் நம்ம அடுத்தது பார்க்க போறோம்னு சொல்றாங்க. ஃபைன். நான் ஏன் இங்க ஹியூமன் ஐ 10th படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு படிச்சவங்களுக்கு தெரியும்னு சொல்லணும். நான் படிக்கல, எனக்கு கண்டிப்பா தெரியாது. ஸோ நான் 10th படிக்கும்போது எனக்கு புக்ல ஹியூமன் ஐ பத்திலாம் வரல. அப்படி வந்திருந்தா வந்திருக்கா ஞாபகம் இல்லை, மேபி வந்திருக்கலாம். நான் தான் அந்த லெசன்ஸ்ல படிப்பேன். ஃபைன். மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் ஆரம்பிச்சா முடிக்கிறது கஷ்டம். கண்டிப்பா போயிட்டே இருக்கு. மை காட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மைக்ரோஸ்கோப் பார்க்கலாம். சரியா? இன்னும் ஒரு கிளாஸோட இந்த சாப்டர் கண்டிப்பா முடிஞ்சிடும். ஃபைன். தேங்க்யூ ஆல்.